மாஸ்டர் சொல்லுங்க. ஓகே ஓகே. ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் கேமரா பார்த்து எல்லா வேலையும் உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிரதர் ஜெவின் சொன்ன மாதிரி இதுதான் நாங்கள் முதல் தடவை சந்திக்கிறோம். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனுங்க அவர் சொல்வார், இந்த ஆன்லைனில் பார்க்குறது, யூடியூப்பில் பார்க்குறது, அவரையா ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்னு சொல்கிறதெல்லாம் ஃபாதரே கிடையாது. நீ நேரில் பார்த்துருக்கியா, கை கொடுத்துருக்கியா, பேசியிருக்கிறியா, பழகிருக்கிறியா அப்படின்னா தான் அது ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, டுடே ஐ see my son and I see my daughter. நேற்று தான் அவனை மீட் பண்ணேன். அண்ட் எஸ், ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ. உங்கள் எல்லாரையும் ரொம்ப சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். சிறு கூட்டமாக இருந்தாலும் கர்த்தர் நம்ம மத்தியில் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. போறால அந்த சின்ன பொண்ணுமே உற்சாகம் ஆயிடுச்சு, உட்காந்துருச்சு. கர்த்தர் நல்லவர். நான் மிகுந்த ஒரு ஜெபத்தோட வந்தது, ஜெபத்தோட ஆயத்தத்தோட நான் வந்திருக்கிறேன். என்னுடைய நோக்கம் ஏதோ வந்தோம், பேசணும், போனோம் அப்படின்றது கிடையாது. என்னுடைய நோக்கம் கட்டுகிறது, உருவாக்குறது. அதுதான் என்னுடைய நோக்கம். கட்டணும்னாலும் உருவாக்கணும்னாலும் ஒரு நாளில் நடக்கிற மேட்டர் கிடையாது. அது ஒரு பயணம், அது ஒரு உறவின் அடிப்படையில் நடக்கிற ஒரு விஷயம். வருஷம் எனக்கு எவ்வளோ நேரம் இருக்குது? சரி, நான் ரொம்ப நேரம் பேச போகிறது இல்லை. ஆனால் கொஞ்சம் நம்ம சுருக்கமான ஒரு செய்தி தான் உங்களுக்கு ஒரே நாள் எல்லாத்தையும் பிரச்சனை பண்ண முடியுமா? முடியாதுல்ல. இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசணுமோ அவர் பேசுவார், உங்கள் இருதயங்களை பேசுவார், விடுதலை கத்தர் கொடுப்பார். ஐயா, உங்கள் பேர் என்னையா? துரோணாச்சாரி. உங்களுக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா? பர்னபாஸ். ஓகே. ஏதாவது பிரான்சிஸ் அப்படின்ற பேர்ல யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா? யாரும்? சரி, நம்ம வரும். எனக்கு ஒரு பேர் மண்டபத்தில் வந்துட்டே இருக்கு. அந்த பேர் உங்களோட தொடர்புள்ள ஒரு பேரை நான் பார்க்குறேன். பிரான்சிஸ் அப்படின்ற ஒரு பேர். அவருக்கு நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கீங்களா? இந்த நபருக்கு நீங்கள் ஆண்டவரை பற்றி நிறைய பேசியிருக்கிறீங்க. உங்ககிட்ட உட்கார்ந்து அவர் நிறைய கதை கேட்டிருக்கிறாரு. கத்த சொல்றாரு, இந்த நாட்களில் அந்த நபரை ஆண்டவர் உங்க மூலமா உங்களோட சேர்ந்து பயணப்பட போறாரு. அல்லேலூயா. உங்களோட சேர்ந்து சபைக்கும் வருவார். இதுவரை வந்ததில்லை இல்ல, உங்க மூலமா அநேகரை ஆண்டவர் சந்திக்க போறாரு. என்ன வேலை பார்ப்பீங்க? சூப்பர். உங்க மனைவி என்ன பண்றாங்க? ஓ, வெரி குட். இந்தியாவில் நீங்க வேலைக்காக இங்க வந்திருக்கீங்களா? ஓகே. சிதம்பரத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில தான் நான் படித்தேன். தெரியும் எனக்கு. சீர்காழியில் நம்ம ஊர் எல்லாமே தெரியணும். எத்தனை பிள்ளைங்க? சரி, வாங்க முன்னாடி வாங்க. அப்படியே நல்ல கொஞ்சம் பின்னாடி கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகலைங்க. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில செய்ய போறார். அவர் செய்யணும் விரும்புறார். உங்க இருதயம் ரொம்ப நொறுங்குண்ட இருதயமா நான் பார்க்கிறேன். எல்லாரும் கண்களை மூடுவோம்.
Let's all close our eyes. Thank you, Jesus. Thank you, Jesus. நானும் நிலே நீரென்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. நானும் நிலே நீரென்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? நானும் நிலே நீரென்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. நானும் நிலே நீரென்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. பிரிக்க முடியா உறவு நீரே, இணைக்கப்பட்டேன் என்றென்றுமே. பிரிக்க முடியா உறவு நீரே, இணைக்கப்பட்டேன் என்றென்றுமே. என் பிரியம் நீரே, நல் உறவு நீரே, உம்மில் நான் மகிழ்கின்றேனே. என் பிரியம் நீரே, நல் உறவு நீரே, உம்மில் நான் மகிழ்கின்றேனே. நானும் உம்மிலே நீரென்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. நானும் உம்மிலே நீரென்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. திருத்துவ மையத்தில் நான் இருக்க, எதை குறித்தும் கவலை எனக்கு இல்லை. திருத்துவ மையத்தில் நான் இருக்க, எதை குறித்தும் கவலை எனக்கு இல்லை. என்னப்பா நீரே, என் அம்மா நீரே, உம்மில் நான் மகிழ்ந்திருப்பேன். என்னப்பா நீரே, என் அம்மா நீரே, உம்மில் நான் மகிழ்ந்திருப்பேன். நானும் உம்மிலே நீரென்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. நானும் உம்மிலே நீரென்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. ஓ மகிமை மகிமை. எஸ், ஒரு பிரசன்னம் நம்ம மத்தியில் இறங்கி வந்திருக்கிறது. தேவ பிரசன்னம் இந்த இடத்தில் நிறைந்திருக்கிறத பார்க்கிறேன். Thank you Jesus. நீரென்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. எல்லாரும் அப்படி விட்டு கொடுங்க. சொல்லுங்க, ஆவியானவரே, இந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்வதற்கு எங்களை நாங்க விட்டு கொடுக்கிறோம். நீங்க இப்ப என்ன, நான் எவ்வளவோ செய்தி ப்ரிப்பேர் பண்ண வந்திருக்கலாம், நான் வார்த்தை பேசணும்னு நினைச்சிருக்கலாம். ஆனாலும் இது அவருடைய நேரம். ஆவியானவரே, இந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்வதற்கு எங்களை விட்டு கொடுக்கணும். எங்களை விட்டு கொடுக்கணும். Oh, glory be to Jesus. Glory be to Jesus. ஒரு மகிமை இறங்குது. ஐயா என்ன பாருங்க, உங்களுக்கும் விவசாயத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணீங்களா? சரி, என்ன எப்படி அது சம்பந்தமா இருக்கு? ஓ, நீங்க செய்யலாம், வீட்டுல செய்வாங்க. நான் அப்படித்தான் ஒரு தரிசனம் பார்க்கிறேன். ஒரு நல்ல பயிர் நிலத்தை பார்க்கிறேன். அதுல நஷ்டம் வந்துச்சா?
ஸோ இப்போ நீங்க இங்க வந்ததுக்கான காரணம் என்ன? அது ஒரு முக்கியமான காரணம் இல்லையா? அந்த நஷ்டம் தான் முக்கியமான காரணம் நீங்க இங்க வந்தது. பாருங்க, கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க இழந்திருக்கிறீங்க. எல்லாத்தையும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில திருப்ப போறார். சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில திரும்ப போகுது. நீங்க யாருக்கு எனக்கு தெரியாது, உங்களை முன்னப்பட்ட பார்த்ததில்லை, நீங்க உங்களுக்கும் என்ன தெரியாது. ஆனா கர்த்தர் நம்ம இருவரையும் அறிந்திருக்கிறார். மிகுந்த ஒரு கண்ணீரோட தான் நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. உங்க இருதயம் உடைஞ்சு போயிருக்கு, உங்க இருதயம் நொறுங்கி போயிருக்கு. வேற வழி இல்லை, நீங்க இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில காரியங்களை கர்த்தர் திருப்ப போறார். ரெண்டு கையை தூக்குங்க. டாடி கடவுள், in the name of Jesus உங்க பிரசன்னம் இறங்குவதாக. ஒரு மகிமை. Yes, Holy Ghost, touch him right now. I set him free. இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் இப்பவே நடப்பதாக. Daddy, touch him. I set him free. இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை. எல்லா கடன்களிலிருந்து விடுதலை. எஸ், இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவர் ஒரு விடுதலை. உங்க மனைவி ஆண்டவர் தொடர்ந்து நான் பார்க்கிறேன். ஒரு தேவ தூதன் உங்க மனைவி பக்கத்தில் நிற்கிறத பார்க்கிறேன். ஆண்டவர் உங்க மனைவியை தொடர்ந்து பார்க்கிறேன். Never going to be the same. In the name of Jesus, I set them free. நானும் மிலே நீரென்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. உடனே நானும் மிலே நீரென் ஒன்றாயிருக்கின்றோமே. பிரிக்க முடியாத உறவு நீரே, இணைக்கப்பட்டேன் என்றென்றுமே. பிரிக்க முடியாத உறவு நீரே, இணைக்கப்பட்டேன் என்றென்றுமே. பிரியம் நீரே, நல்லுறவு நீரே, உம்மில் நான் மகிழ்ந்திருப்பேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். தமிழ்ல யாராவது வாசிங்க. ரொம்ப தெரிஞ்ச வசனம் தான். ஐசாயா 40:31 மனப்பாடமா வாசிக்கலாம். 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவரே முதும்பலன் அடைந்து கழுகுகள் போல் சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்பாறு அடைவார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். பரவாயில்ல, இதனுடைய நடுப்பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அந்த எழும்புவார்கள்ன்ற வார்த்தையை தான் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். அல்லேலூயா. நான் இதை ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். இதை வாசிக்கும் போது they will soar with wings like eagles. SOAR அப்படின்ற ஒரு வார்த்தை போடுறேன்.
they will soar. அப்படின்னா எழும்புவார்கள். தமிழ்ல கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல those who hope in the Lord. hope அப்படின்னா நம்பிக்கை. கர்த்தரை நம்புகிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை. இன்னொரு விஷயமும் நாங்கள் பார்த்தேன். தமிழ்ல வாசிக்குமான்னு இருக்காது, அவ்வளோ தெரியல. இங்கிலீஷ்ல என்ன போட்டோம்னா ஈகிள்ஸ் அப்படின்னு போட்டோம். வெறும் ஒரு கழுகை பத்தி போடல, கழுகுகளை போல். ஏன் கழுகுகள் அப்படின்னு போட்டாங்க. இதைதான் நம்ம தியானிக்க போறோம். ஆனா முதலாவது நான் ஒரு காரியத்தை இந்த இடத்துல நான் சொல்ல போறேன். இந்த இடத்துல கழுகு பத்தி போட்டிருக்கு இல்லையா? கழுகு பத்தி போட்டிருக்கு அல்லது கழுகுகள், ஈகிள்ஸ். ஈகிள்ஸ் ஏன் ஈகிள்ஸ் போட்டிருக்கு அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து நான் ஆரம்பிக்க விரும்புறேன். சரியா? why eagles? ஏன் கழுகுகள்? கழுகை போல போடலாம்ல. இப்ப ஒரு குழந்தைய பார்த்து நான் எப்படிமா கத்துவோம் அப்படின்னா ஓ ஓ சொல்லுமா சொல்லாது. யாரும் நாய்கள் எப்படி கத்தும் யாரும் சொல்ல போறது கிடையாது. நான் எப்படி கத்தும், புரியுதா? இப்ப ஆனா இதே இது அந்த காலத்துக்கு ராஜவம்சத்துல உள்ளவர், அவங்களாம் ராஜவம்சம், அவங்களாம் அந்த ஜாதி அப்படின்ற மாதிரி எப்படி சொல்லுவோம்? அவங்களாம் இப்படி வாழ்ந்தாங்க, இப்படி வாழ்ந்தாங்க, அப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க இல்ல. அப்ப கழுகுகள் அப்படின்னு சொல்லும் போது God is representing a breed. ஒரு ரகத்தை முன்வைக்கிறார். ஒரு விதமான ஒரு ரகத்தோட, ஒரு கம்யூனிட்டியோட, ஒரு இனத்தோட நம்மளை ஒரு கம்பேர் பண்ணி, அல்லது அந்த கம்யூனிட்டி எப்படி இருக்குதோ அந்த மாதிரியான நீயும் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. புரியுதா? புரியுதா? அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ யாருன்னு உனக்கு தெரியும். யாருன்னு பிரச்சனை என்னன்னா, நான் யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன படைச்சவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இது ரெண்டுமே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா படைச்சவர் என்ன மட்டும் படைச்சுட்டா பரவாயில்ல, மிருகத்தையும் அவர் தான் படைச்சிருக்கிறாரு, எல்லா விலங்குகளையும் படைச்சிருக்கிறாரு. நாம எப்பயுமே கடவுள் அப்படித்தானே பார்க்கிறோம். ஆனா பைபிள் சொல்லுது, அவர் நம்மளை மட்டும் தமது சாயல்ல படைச்சார். அந்த சாயல் ரூபம், சாயல்லையும் தேவ ரூபத்திலையும் நம்ம படைத்தார் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறார். போட்டுட்டு சும்மா ஒரு சொல்லல, வானத்துல பறக்கும் பறவைகளையும், பூமியில ஊரும் பிராணிகளையும், மிருகங்களையும், தண்ணீர்ல போகும் மச்சங்களையும் ஆழக்கடவன். சாயலை மட்டும் கொடுக்கல, அதை எப்படி அவர் ஆளுகை செய்யறாரோ அதே மாதிரி நானும் ஆளுகை செய்வேன்னு போட்டுக்கிறேன். இது நம்ம மனங்களை ஏறதே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு இது புரிஞ்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கை மாறிடும். பாருங்க, தேங்க்யூ ஜீசஸ். இன்னொரு தடவை பாஸ்டமா வாசிங்க, அந்த தமிழ்ல வாசிங்க. 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே புதுவதன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன சொல்ல வராருன்னா,
காத்திருக்கிறவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாரும் கர்த்தருக்கு காத்திருக்கிறது இல்லை. புரியுதா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க ஒரு ரகம் இருக்குது. கிறிஸ்தவர்கள் அதுலயுமே வேற வேற ரகங்கள் இருக்குது. எல்லாரும் கர்த்தருக்கு அதாவது காத்திருக்கிறது அப்படின்னா முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, காத்திருக்கிறதுனா என்ன? காத்திருக்கிறதுனா என்ன? அதுதான் நம்ம அர்த்தம், நமக்கு தெரிஞ்ச அர்த்தம் அதுதான். எப்ப ஆண்டவரே ப்ரொமோஷன் கொடுப்பீர்? நானும் பொறுமையா வேலையில இருக்கிறேன், இப்ப தருவா அப்ப தருவா, நானும் முக்கிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் பண்றேன், ஆனா எனக்கு மட்டும் ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டான். எப்ப ஆண்டவரே மாப்பிள்ளை கிடைக்கும், எப்ப ஆண்டவரே பொண்ணு கிடைக்கும், நானும் மாப்பிள்ளையாவது பார்த்துட்டு இருக்கேன், பொண்ணுக்கு வயசும் ஆகுது, மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது. சரி, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை, டாக்டர் பார்த்தா குழந்தை இல்லைன்றாங்க, எப்ப ஆண்டவரே குழந்தை கிடைக்கும்? அப்ப உண்மையிலே சொல்லுங்க, நீங்க எதுக்காக காத்திருக்கிறீங்க? கர்த்தருக்கு காத்திருக்கீங்களா, குழந்தைக்கு காத்திருக்கீங்களா, வேலைக்கு காத்திருக்கிறீங்களா, ப்ரமோஷனை காத்திருக்கிறீங்களா? நீ காத்திருக்கிறது கர்த்தருக்கு இல்ல, கர்த்தர் செய்வார்னு காத்திருக்கிறீங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறது வேற, கர்த்தர் செய்வார்னு காத்திருக்கிறது வேற. வித்தியாசம் புரியுதா? கர்த்தர் செய்வார், எப்ப செய்வார்னு காத்திருக்கிறது வேற, கர்த்தருக்கு காத்திருக்கிறதுன்றது வேற. எப்ப சர்ச்சுக்கு பாஸ்டர் வரும், பாஸ்டர்மா வந்து எப்ப சர்ச்சை திறப்பாங்கன்னு காத்திருக்கிறது வேற, சர்ச்சு முடிஞ்சு எல்லாம் போன பிறகும் ஆண்டவரேன்னு சர்ச்சில் காத்திருக்கிறதுன்றது வேற. வித்தியாசம் புரியுதா? சோ நம்ம வார்த்தையை சரியா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கும் போதுதான் அந்த வார்த்தை நம்மளுக்கு தெளிவா புரியும். அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா அது எல்லாராலையும் கூடாத ஒரு காரியம். ஏன்னா அவர் வந்தாதான் நான் இந்த இடத்துக்கு நோருவேன், அவர் சொன்னாதான் நான் செய்வேன், அவர் பேசின பிறகுதான் நான் நோருவேன். இயேசு எப்படி இருந்தார்? பிதா என்ன சொல்றாரோ அதை தான் நான் செய்வேன். பிதா எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அதை தான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஒருத்தர் லாசருவ உயிரோடு எழுப்பினாலும் 4 நாள் பிறகுதான் போவேன். முதல்ல சாகிறதுக்கு முன்னாடியே நியூஸ் வந்துருச்சு உடம்பு சரியில்லாம இருக்காங்கன்னு. ஆனா இயேசு என்ன பண்ணல? போகல. 4 நாள் கழிச்சு தான் போனாரு. ஏன் 4 நாள் கழிச்சு போனாரு? அவருக்கு காத்திருந்த. ஏன்னா அவர் எதுவுமே பிதாவோட இணைஞ்சு செய்யறவர், தனியாக செஞ்சு காட்டுறவர் இல்லை. இப்ப நான் பர்ஃபார்மன்ஸ் காட்டணும்னா பெரிய சர்ச்சுக்கு தான் போகணும். ஆனா எனக்கு பெரிய சபை முக்கியம் அல்ல, அதுக்கு ஆட்கள் இருக்காங்க. எனக்கு பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் அல்ல, உங்க இருதயங்களை கட்டுறது தான் எனக்கு முக்கியம். ஏன் சொல்றேன்னா, உங்களையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார், உங்களையும் கர்த்தர் மனதில் வைத்திருக்கிறார். பாருங்க, நான் புதுசா வந்த கூட ஒரு புது ஆத்மா வந்துருச்சு. பாருங்க, அவருடைய ஜபமும் கேட்கப்பட்டுச்சு, அவங்க ஜபமும் கேட்கப்பட்டுச்சு, என் ஜபமும் கேட்கப்பட்டுச்சு. இல்ல நம்ம மாஞ்சி சர்ச்சுக்கு வாங்க வாங்கணும் அவங்களாம் வரல. அதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறது. Thank you, Jesus. அப்ப
காத்திருக்கிறதுன்றது அது ஒரு உறவின் அடிப்படையில் இருக்கு. உறவு, தேவனோடு இருக்கிற, அவரை அறிகிற அறிவின் உறவு. அந்த யாருக்கு காத்திருக்கணும் நமக்கு தெரியணும். தெரியாம காத்திருக்க முடியுமா? உங்க ஊர்ல அப்படின்னு சொல்ல, நம்ம ஊர்ல சிஎம் வராருன்னா ரோடால என்ன பண்ணிடுவாங்க? பிளாக் பண்ணிடுவாங்க. உங்க ஊர்ல அப்படின்னு தெரியாது, மலேசியா அப்படின்னு தெரியாது, எங்க ஊர்ல பிளாக் பண்ணிடுவாங்க. அப்ப எப்படி இருக்கணும்? எப்படா போவான், சீக்கிரம் போய் தொலையா, அப்பதான் நான் போக முடியும் அப்படின்னு தான் இருக்கலாம். அவருக்கு யாரும் காத்து இல்லை, அவர் எங்களை காக்க வச்சுட்டாரு. அவரு சீக்கிரம் போய் தொலையா, போயிட்டாரா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு இருக்கும். அதான் சரி, இதாச்சும் பரவாயில்ல. இந்த போலீஸ்காரெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டீனை பார்த்தா லைன்ல கட்டி நிற்பானுங்க. காலையில இருந்து நிற்பாங்க. இவர் எப்ப வருவான்னு தெரியாது. ஆனா காலையில இருந்து அவங்களுடைய காலையில இருந்து நிற்பாங்க. காலையில போய் எந்த பார்த்தா போலீஸ்காரர் அங்க ரெண்டு இருப்பான். என்ன ஸ்டார்ட் கேட்டா இல்ல சிஎம் வராது வழியா அப்படின்னு. எங்க ஊர் பாத்தீங்க, எங்க ஊர் ரகசியத்தை சொல்றேன். எங்க ஊருக்கு மட்டுமே தெரிஞ்ச பெரிய ரகசியம். அதுவும் காத்திருத்தல் தான். ஆனா யாரும் அவருக்காக காத்தில்ல, அவர் எப்ப போவான்னு தான் காத்திருப்பாரு. காத்திருக்கிறாங்க ஜனங்கள். அப்ப காத்திருக்கிறதுன்றது அவரை பார்த்த உடனே இதுக்கு தான் ஏன் காத்திருந்தேன், வந்துட்டீங்களா வாங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அவங்க பார்த்து நான் கேட்கிறேன், என்ன பண்ண கூட தெரியுமா? என்ன பார்த்தது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் ஒண்ணுமே பேச முடியும். உள்ள என்ட்ரா மாதிரி என்ன பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? சாதாரண. ஆனா எல்லா முறையெல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? என்ன ஒண்ணுங்க, உங்களுக்கு எப்படி ஆண்டவர் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சாரு? உங்களுக்கு ஏன் என்னமோ ஆண்டவருக்கு இதுக்கு தான் வெயிட் பண்ணேன்ற மாதிரி இருந்துச்சா இல்லையா? கரெக்டா? அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம காத்திருக்கிறோம், ஆண்டவருக்காக காத்திருக்கிறதுன்றது எங்க அப்பா, என் அப்பா, அதாவது பாய் ஃப்ரெண்ட் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் காத்திருக்கிற மாதிரி வந்தோன்னு வளர்த்தாவா காத்திருக்கேன். புரியுதா? அதாவது ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை, பார்க்கணும் அவ்வளவுதான். பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது வாங்கிட்டு வருவான் அப்படி கூட கிடையாது. சரி, அதாவது பெண்களை விட்டுருவோம், ஆண்களை நாம தான் கேர்ள் ஃப்ரெண்ட் வரான்னு தான் வெயிட் பண்ணுவோம். கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன கொண்டு வரான்னு எதிர்பார்க்க மாட்டோம். தயவுசெய்து வந்துரு, உனக்காக வெயிட் பண்றேன். அதுக்கப்புறம் எங்க வேணாலும் போய்க்கலாம். பெண்கள் எப்படின்னு எனக்கு தெரியாதுங்க, ஏன்னா நான் லவ் பண்ணது இல்லை, எனக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனா ஒன் சைடா நிறைய லவ் பண்ணிருக்கேன், அதனால பெரிய கதை. ஆனா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கர்த்தருக்காக காத்திருக்கிறவன் எல்லாராலும் முடியாது. அது ஒரு தனி ரகம். அந்த ரகம் கழுகுக்கு ஒப்பா இருக்குது. கழுகு காத்திருக்கிறதுக்கு ஒப்பா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நான் நைட்டு ஜாப் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஏதாவது ஒரு வசனம் வேணும். நான் பின்னாடி இருக்கு அதே வசனம், பின்னாடி எங்கள் போர்டில் ஃப்ரேம் போட்டிருக்கு. இதே வசனம் அங்கே வீட்லேயும் இருக்குது. ஆனா வீட்டில் இருக்கிற வசனத்துல அந்த பகுதி மட்டும் கழுகுகள் அப்படின்ற, ஈகிள்ஸ் அப்படின்ற வேர்ட் மட்டும் சோப்பு கலர்ல எழுதிருக்கும். அந்த சோப்பு கலர்ல எழுதுனதுனால எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுச்சு. பட் நைட் எல்லாம் உட்காந்து அதை தான் உட்காந்து நீ யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, என்ன சொல்ல வரீங்க? டேய், அவன் காத்திருக்கிறதுனால கழுகுக்கு ஒப்பான ஒரு பலன் வர்றதுன்றது கிடையாது. அவன் ஏற்கனவே கழுகு போலதான் இருக்கிற, நீ கழுகுடைய இனத்துல இருக்கிற, நீ அதனால உனக்கு காத்திருக்கிறதுக்கு ஒரு பலன் இருக்குது.
அந்த பலன் உனக்குள்ள இருக்கிறதுனால உன்னால என்ன பண்ண முடியும்? நீ அவரை நம்பி அவருக்காக காத்திருக்கும் போது நீ உயர எழுதுவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ நமக்கு ஒரு பலன் இருக்குது. அந்த பலன் எனக்குள் இருக்கிறது, எனக்கு உள் இருக்கிறது. பாருங்க, இன்னொரு வசனம் இருக்கு நீதிமொழிகள்ல. அந்த வசனம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த வசனம் சொல்லுது, நீண்ட நாள் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப இந்த பலன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒரு நொடியில வர்றது. எப்படி வர்றது? ஒரு நொடியில வர்றது. அப்படின்னா என்னன்னா, எதிர்பார்க்காத நேரத்துல வர்றது. நேற்று நடந்தது எதையாவது நீங்க எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கவே இல்லை. அதுதான் எதிர்பார்க்காம நடந்தது. உங்க வாழ்க்கையில நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், நீங்க எதிர்பார்க்காதது நடக்கும். ஐயா, நீங்க எதிர்பார்த்தீங்களா? நான் நீங்க உங்களுக்கு என்ன சொல்லுவேன், எதிர்பார்க்காதது நடக்கும். அதான் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிறது எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கும். எப்படி? எதிர்பார்க்கிறது எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கும். அல்லேலூயா. ஏன்னா அவர் நம்மளை நேசிக்கிறார். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளதான் கர்த்தருக்கு காத்திருக்கணும் இருக்கு. இங்கிலீஷ்ல hope, நம்பிக்கை. those who hope in the Lord. என்னை பொறுத்த வரைக்கும் காத்திருக்கிறதுன்ற வேர்டை விட ஹோப்ன்ற வேர்டு பெட்டரா தெரியுது. ஏன்னா வெயிட்டிங் தான் நமக்கு ப்ராப்ளம். பார்த்தீங்களா, என் வாழ்க்கையில 10 வருஷமா எனக்கு வேலையில ஒரே பிரச்சனை. எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் பார்த்தது கஸ்டமர் சர்வீஸ். கஸ்டமர் சர்வீஸ்னால என்ன பண்ணணும், பொறுமையா பதில் சொல்லணும். அவங்களுக்கு தெரியும், எவன் வந்து காட்டா மூட்டமா கேள்வி கேட்டா கூட my apologies, I am so sorry, I understand, I am very sorry to hear that. இதெல்லாம் கம்பல்சரியா நீங்க சொல்லியே ஆகணும். சொல்லல வேலை போயிடுச்சு. அதே மாதிரி நமக்கு ஒரு ரூல்ஸ் போடுவாங்க. அதாவது உங்களுக்கு எப்படி தெரியல, எங்களுக்கு ரூல்ஸ் போடுறாங்க. வந்தா அவனை கரெக்டா ஃபர்ஸ்ட் அவனுடைய ஐடென்டிட்டி நீ கன்ஃபார்ம் பண்ணணும். உன் பேர் என்ன, உன் டேட் ஆஃப் பர்த் என்ன, உன் அட்ரஸ் என்ன, எல்லாம் அவன் வாயிலே சொல்லணும். சொன்ன பிறகுதான் சரி இப்ப சொல்லு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கணும். சில வந்தான்னு வச்சுக்கல, இது எதுவுமே சொல்ல மாட்டான். டேரக்டா மாடுதிட்ட குடுறா அப்படின்வான். எனக்கு வரணும் பாருங்க வரும். ஐயோ அதெல்லாம் அப்புறம் கொடுக்கலாம், அதனால நீ யாரும் சொல்லு அப்படின்னு. அதுலயே எனக்கு அவனுக்கு சண்டை வந்து போனாங்க. சண்டை வந்துச்சுன்னா ஒரு தடவை வந்தான், பயங்கர சண்டையா வந்து 3/4 மணி நேரம் அவன் காலேஜில் போடுன்றா முடியாதுன்றேன். முதல்ல பேர சொல்லியா, அப்புறம் தான் என் மாநிலத்தை போட்டேன். ஏன் அது எப்படி நீ கேட்டா உடனே அப்படின்னு போட்டு கடைசியில் நானே கட் பண்ணி விட்டேன். காலை கட் பண்ணவும் கூடாது, நான் கட் பண்ணி விட்டேன். உடனே அவன் என்ன பண்ணா, திரும்பி டைல் பண்ணியிருக்கான், வேற ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு போட்டு. நான் என்ன பண்ண உஷாரா என்ன பண்ணிட்டேன், நோட்ஸ் டைப் பண்ணல. நோட்ஸ் டைப் பண்ணா யாரு கால் எடுத்தாங்கன்றது தெரிஞ்சிடும். ஆனா எப்படியோ என் சொன்ன பேரை மட்டும் பிடிச்சிட்டான். ஏன்னா நான் முதல்ல சொன்னேன் திஸ் இஸ் சோ அண்ட் சோ டாக்கிங் சொல்லணும். அதனால பேரை மட்டும் பிடிச்சிட்டே வேற மாநிலத்திட்ட போயிடுச்சு. நான் முடிவு பண்ணிட்டேன், இன்னையோட நமக்கு வேலை போச்சு. அது நல்லாதான் இருக்கு. அது வர உட்காரட்டா. எனக்கு லெஃப்ட்ல ஒரு பையன், ரைட்ல ஒரு பொண்ணு, 2 பேரும் பாகிஸ்தான் க்ளோஸ். எனக்கு நாங்கள் எப்பவுமே ஆர்டர் பற்றி தான் பேசுவோம். இந்த பையன் சொல்கிறான், அடா எக்ஸா அப்படி பண்ணிட்டேன். அந்த பொண்ணு என் அமௌண்ட் ஆயிடுச்சு, அடா அப்படி பண்ணிட்டேன், ஆர்டரா அப்படி இருப்பான்.
பார்த்தா சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்ற. திடீர்னு ஜெனரல் மேனேஜர் உள்ள வந்தார். ஜெனரல் மேனேஜர் உள்ள வந்தார் மட்டும் எல்லாம் கட்ட 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 கட்டான்னு இருக்குது. ஏன்னா அவரை பார்த்தா எல்லாருக்கும் பயம். உடனே டீம் மேனேஜர் சொல்றாரு, ஜிஎம் வந்திருக்காரு, இப்ப போய் இந்த பிரச்சனையை கொண்டு போனோம்னா நம்மளை வந்து எடுத்துருவாரு. நேரம் எக்ஸல் லாஸ்ட் வார்னிங் டோன்ட் டு திஸ் லாகின். எப்படி வந்து நம்ம வேலை காப்பாற்றப்படுத்து பாருங்க. நான் என்ன சொல்றேன், ஒன்றே எனக்கு ப்ரொமோஷன் கொடுங்க, இல்லைன்னா என்ன பண்ணுங்க, வேற கம்பெனிக்கு கொடுங்க, வேற கம்பெனிக்கு வேலை கொடுங்க, இல்லையா வேற டிபார்ட்மெண்ட்டுக்காச்சும் போறேன், இந்த வேலையை என்னால செய்ய முடியல, என்ன விட்டுருங்கோ அப்படின்ற. அவரா மாமியார் வேற ஒருத்தர் கவர்மெண்ட் வருவாங்க. அவங்க எப்பயுமே ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கருத்துக்கொள்ள அடங்கி இருக்கிறாங்க. அந்த வார்த்தையை கேட்டால் அடங்கிடுறான். இதுக்கு மேல நகர் அடங்கி வேலை இப்ப போயிடுவா அப்ப போடுவாடு அடங்கி இருந்தா. இதுல வேற ப்ரொமோஷன் எப்பங்க வரணும், சற்று காலத்தாமதமா. இப்படியே 10 வருஷம் ஓடிச்சு பாருங்க. இதுல வேற சொல்லுவாங்க வருஷத்துக்கு நடுவுல, வருஷத்துக்கு கடைசி, அப்புறம் ஜூன் ஜூலைல வரும்போது வருஷத்துக்கு கடைசியிலன்னுவாங்க, அப்புறம் டிசம்பர்ல வரும்போது வருஷத்துக்கு நடுவுலன்னுவாங்க. இப்படியே வருஷம். ஒரு நாள் வந்துச்சு எனக்கு கோவம். என் மாமியார்ட்ட போய் சொன்னேன், நீங்க எங்க ஆட்டோட கொஞ்சம் பண்ணுங்க, என்னாலும் கேளுங்க, ஆனா ஏன் காதுக்கு எதையும் சொல்லாதீங்க. இதை கேட்டே நான் 6 வருஷம் ஓடிட்டேன். இதை அவங்க சொல்லாம இருந்தா கூட நான் 6 வருஷம் ஓடிருப்பேன். ஏன்னா உண்மை. ஆனா எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு வரம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதுல என்கிட்ட ஆண்டவர் சொன்ன காரியம் வந்து பயங்கரமா இருந்துச்சு. என்கிட்ட ஆண்டவர் சொன்னார், நானா உன்னை வேலையை விட்டு எடுக்கிற வரையும் அத்தனை ஒரு வேலையை விட்டு எடுக்க முடியாதுதான். ஆனா நான் எடுக்கணும்னு நினைச்சேன்னா ஒருத்தனோட வேலையில வச்சுக்க முடியாது. இதுதான் எனக்கு அவர் சொன்ன வார்த்தை. அவன் எவ்வளவு ட்ரை பண்ணானே என்ன வேலையை விட்டு தூக்குறதுக்கு. நேற்று ஒரு பாஸ்டர் மாட்ட சொல்லிட்டு லெட்டர் எல்லாம் எழுதி கொடுத்துட்டான், வார்னிங் லெட்டர் கொடுத்தான், அதெல்லாம் கிழிச்சு போட்டு அவனுக்கே தெரியாம. அப்படி இருந்து கர்த்தர் என் தலையை உயர்த்தினார். அதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறது. எனக்கு அவர் ப்ரொமோஷன் எப்ப கொடுப்பீங்கன்னு என்கிட்ட அவர் பேசினார் பார்த்தீங்களா. இது நடுவுல நான் என்ன நினைச்சேன், ப்ரொமோஷன் கிடைச்சா தப்பிச்சிடலாம், வேற வேலை கிடைச்சா பெட்டரா இருக்கும், இல்லாட்டினா வேற டிபார்ட்மெண்ட் போயிட்டா நம்ம வேலை போகிற பயம் இருக்காது. இது நான் என்ன நினைக்கிறேன், ஐ லுக் ஃபார் ஆப்ஷன்ஸ். எனக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸை வச்சு இது கிடைச்சா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் என்னுடைய ஆப்ஷன் ஒண்ணு இருக்குது, ஆண்டவர் கொடுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா. நான் நினைச்சேன் இப்படி போயிட்டா சால்வ் ஆயிரும் நினைச்சேன். ஒரு நாள் என்ன தெரியுமா பண்ணாரு, என்னடா உன் பிரச்சனை, உனக்கு இப்ப என்ன வேணும் சொல்லு அப்படின்னாரு. ஆண்டவரே, கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க ஜாலியா இருக்காங்க. ஆண்டவங்க உங்க ஊரை சொல்லாங்க, எங்க ஊரை சொல்றேன், சாட்சிக்கு அவர் வேற இருக்காரு சரியா. எங்க ஊர்ல கவர்மெண்ட் பேங்க்ல வேலை பார்த்தா கூட எல்லாம் அவனை சார் முத்துக்குள்ள சார் அப்படி போய் கெஞ்சணும், அவன் ஏன் கேட்க அப்படின்னு எல்லாம் சைட்ல கொஞ்சம் தள்ளு, அப்பதான் வேலை செய்வான்னு இல்ல. கரெக்டா? இதான் எங்க ஊரு. ஆனா நான் சொன்னேன், எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும். அப்படியா, ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா நீ சந்தோஷமாயிருவியா அப்படின்னாரு. கவர்மெண்ட் ஜாப் வேணும். சரி, நான் ஓகே நான் தரேன், ஆனா முதல்ல நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லுன்னாரு. என்ன வரேங்க, இயேசு பிறந்தார்னு செய்தி கேட்டவுடனே ஏன் அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணா, ஏன் போய் அவ்வளோ குழந்தைகளையும் கொண்டாரு அப்படின்னு கேட்டார். இல்லாண்டவரே அவர் காதுக்கு எப்படி போச்சுன்னா, யூதருக்கு ராஜா பிறந்திருக்காருன்னு நியூஸ் போயிடுச்சாண்டவரே, அதனாலதான் கொண்டாரு. கரெக்டா? ரைட். இப்ப ஏரோது யாரு? ராஜா. ராஜா ஏன் ஒரு குழந்தைய பார்த்து ஏன் பயப்படணும்? ராஜா தான் கவர்மெண்ட். கவர்மெண்ட்ல அதுதான் டாப் மோஸ்ட் போஸ்ட்.
அவனுக்கே வேலை போயிடுவோம் பயமா இருக்கு. அவன் கவர்மெண்ட் ஜாபே நிரந்தரம் இல்லைன்றது பயமா இருக்குது. எல்லாரையும் போடுறான், அவனுக்கே பயப்படுறான். நீ உனக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணுமான்னு கேட்டாரு. நான் வேணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு பகுதி நேர ஆசிரியர் வேலை கொடுத்தார். 23,000 சம்பாதிச்சேன். அந்த வேலையை விட்டுட்டு 5,000 ரூபாய் சம்பளத்துக்கு வந்தேன் பகுதி நேர ஆசிரியரா. கிட்டத்தட்ட 13 வருஷம் வேலை பார்த்தேன். 13 வருஷத்துல நான் வெளியில வரும்போது எனக்கு 10,000 ரூபாய் சம்பளம். 13 years only 10,000 salary. ஆனா பகுதி நேர ஆசிரியராக வந்து நான் தான் ராஜா தான் இருந்தேன். ஹெட் மாஸ்டரே நம்ம பார்த்தா பயப்படுவார். எனக்கும் ஹெட் மாஸ்டருக்கும் கிரவுண்ட்ல நின்று 2 பேரும் அப்படி சண்டை பண்ணுவோம். அதெல்லாம் வா அவனை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, போய் அட்டவணை பண்ணிட்டு போ, உன்னால் முடிஞ்சது பண்ணிக்க போயாடுறாங்க. அப்பதான் ஆண்டவர் அப்பதான் எனக்கு சொன்னாரு, ஒரு ஊழியர்கிட்ட போனோம். 4 வருஷம் பகுதி நேர ஆசிரியராக இருந்த பிறகு அவர்கிட்ட போய், சார் கொஞ்சம் ஜாப் பண்ணுங்க, என் வேலை பர்மனெண்ட் ஆகணும், பார்ட் டைம் டீச்சராக தான் இருக்கு. அவரை போய் பார்த்தாரு. இதை எது வேண்டாம் தூக்கி போட போற, உனக்கு எதுக்கு இது பர்மனெண்ட் ஆகணும்னு கேட்டார். என் மனைவி அப்படி என்ன பார்த்தா, நான் அப்படியே என் மனைவியை பார்த்தேன். ஏன்னா அப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா பிரசவம் பண்ணும்போது சொன்னாங்க, ஒரு ஊழியக்காரங்க சொல்லும்போது சொன்னாங்க, நான் நல்லா கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தேன், கர்த்தர் சொன்னார் வேலையை தூக்கி போட்டு ஃபுல் டைம் முடிச்சுட்டு வந்தேன். நாங்கள் 2 பேரும் உட்காந்து பிரசவத்தை கேட்டுட்டு இருக்கிறோம். நான் என்ன நினைக்கிறேன், வேலையை விட்டு சரி, நீ வேலையை விட்டா நீ ஃபுல் டைம் முடிச்சுட்டு வந்தேன், நமக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என் மனைவியும் அப்படித்தான் நினைக்கிறான், எங்களுக்கு கிடையாது. இப்ப இவர் சொன்னே அப்படிங்கிற சொல்றேன். இல்லை ஆண்டவர் மாதிரி பேசினாரு, எல்லாம் நமக்கு கிடையாது, தட்டி விட்டேன். நீ தட்டியெல்லாம் விட முடியாதுமா, கர்த்தர் உனக்கு இதுதான் வச்சிருக்காருன்னா இதுதான் அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் அவனை வெளியில வந்தோடனே என் வீட்டுக்காரங்களை பார்த்து, அந்த வேலையெல்லாம் விடுறது உனக்கு பர்மிஷன் கொடுத்தேன், இந்த வேலையும் என்ன கேட்காம விட்ட பார்த்துக்கோ அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பா வேலையை விட மாட்டேன். அப்புறம் ஃபைனலா 2023 அக்டோபரோட என் வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் டைமா ஊழியத்துக்கு வந்துட்டேன், மனைவியோட பர்மிஷனோட. ஹல்லேலூயா. பாருங்க, இதுதான் கர்த்தருக்கு. அப்ப நான் கேட்டேன் போய் ஆண்டவர்கிட்ட, கேட்கிற சொன்னீங்க ப்ரொமோஷன் ஒரு ப்ரொமோஷன் கூட வரல கடைசி வரைக்கும். சொன்னாரு, சரி உன நான் என்ன பண்றேன், மேனேஜரை மாத்திடுறேன். நீ மேனேஜர் ஆயிட்டேன்னு நினைச்சுக்க, என்னத்தா நீ பண்ணிருப்ப, அல்லது எங்க பாசையில சொல்லணும்னா என்னத்தை கிழிச்சிருப்பேன்னு கேட்டாரு. உன நான் சீனியர் மேனேஜராகவே மாத்திட்டேன், என் கம்பெனி ஜிஎம்மாவே மாத்திட்டேன், நீ என்னத்தை பிளக் பண்ணுவேன்னு கேட்டாரு. நான் யோசிப்பாங்க, நான் ஜிஎம் வந்து என்ன பண்ணிருப்பேன், இந்த ப்ராஜெக்டை எப்படி அப்படி கொண்டு போகலாமா, இதை எப்படி கொண்டு போகலாம், அடுத்து எப்படி கொண்டு போகலாம், அப்படிதான் என் தாட்டு ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும். கரெக்டானாரு. ஆமாண்டவரே, அதுக்காக தான் உனக்கு கொடுக்கல. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் ஆக்சுவலா ப்ரொமோஷன் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா உன்னை நான் என் கம்பெனியில சேர்த்திருக்கேன்டா, நீ ஏன் ஊழியக்காரன்டா, ஏன் உள்ள, ஆனால உனக்கு நான் ப்ரொமோஷன் தான் கொடுத்துருக்கேன் தெரியுமாண்டாரு. ரொம்ப சாரி ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது நான் பிறக்கும் போதே எங்க அம்மா சொன்னாங்க, நீ மூச்சு பேச்சு இல்லாம பிறந்தா அப்படின்னு. விடிய காலையில் 5 மணிக்கு குழந்தை பிறந்துச்சு, மூச்சு பேச்சு இல்லை. ஒரு பாஸ்டர் அந்த பக்கம் போன திடீர்னு வந்து, என்னம்மா குழந்தை பிறந்துச்சான்னு வாசல்ல இருந்து, ஹாஸ்பிட்டல் வாசல்ல இருந்து கத்துனாராம். அவங்க சொன்னாங்க, குழந்தை பிறந்துச்சு, மூச்சு பேச்சு இல்லைன்னு. நேரம் உள்ள வந்தாராம், அப்படி கை வச்சு ஏசு நாமத்தினால இருந்தாராம். வீண் அழுதுட்டான. இதை எங்க அம்மா என்ன சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அவளை நம்மளை கூட ஆண்டவர் சின்ன பிள்ளையிலேயே கட்டாரு. எங்க அம்மா சொன்னாங்க, எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு, ஆனா குழந்தைங்க இல்லை, நான் ஜோம் பண்ணி உன்னை பெக்கண்டா. என்னம்மா என்ன ஒழித்து ஒப்பு கொடுத்தீங்களா? ஆமாண்டா.
நான் சொன்னேன் 8வது படிக்கும் போது சொன்னேன். 8வது படிக்கும் போது எப்பெல்லாம் 12th முடிச்சுட்டு தான் காலேஜ் போனோம். ஆனால் நான் 8வது படிக்கும் போது சொன்னேன், அம்மா நான் ஊழியத்துக்கு போறேன். அது என்னன்னா, அதுக்கு முன்னாடி எங்க அப்பாட்ட நான் பேசுறேன், அப்பா டாக்டர் வேலைலாம் எப்படி? நல்ல வேலைடா. இன்ஜினியர்லாம் எப்படி? அதுவும் நல்ல வேலைடா. லாயர் வேலை, வக்கீல் வேலைலாம் எப்படி? அதுவும் நல்ல வேலைடா. எல்லாத்தையும் கேட்டுட்டு பாஸ்டர்னா எப்படி அப்படின்னு, அது நல்ல வேலைடா அப்படின்னு அப்பா. உடனே நான் எப்ப சொன்னேன், அப்பா நான் பாஸ்டரா போறேன் அப்படின்னு. வந்துச்சு பாருங்க எங்க அப்பாவுக்கு கோபம். நேரம் எங்க அம்மாட்ட போனார், அம்மா உன் புள்ள சாமியாரா போறானா அப்படின்னு. எங்க அம்மா கூப்பிட்டு, ஏய் என்னடா சொன்ன உங்க அப்பா கிட்ட? உங்க அப்பா போய் திட்டுறாங்க. வந்தேன் அன்னையில இருந்து எல்லாருக்கும் எங்க அப்பாவுக்கும் இப்படிதான். எங்க வீட்டுல ஒரு பாஸ்டர் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, விடமாட்டாரு எங்க அப்பா. நானும் எந்த பிரேயர் மீட்டிங் அந்த எதுவும் போக கூடாது. நான் வீட்டை ஏமாத்திட்டு போயிட்டே இருப்பேன். எங்க அப்பா காலேஜுக்கு போனான்னு சொல்லுவாரு. அரியஸ் வரும், அப்பா கஷ்டமா இருக்கு டியூஷன் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கிப்பேன், பெட்ரோல் போட்டுப்பேன். என் ஃப்ரெண்ட் இருக்கிறான், அவன் அப்பா பாஸ்டர். அவர் நேராக போவேன், அவர் வீட்டில் தான் கிடப்பேன். டெய்லி சாயந்தரம் அவர் வீட்டில் அவர் வந்து ப்ரேயர் நடத்துவார். டெய்லி ஈவினிங் ஆனால் ப்ரேயர் நடத்துவார். டெய்லி ப்ரேயர் நடத்துறது நான் தான். நல்ல கூட்டம் வரும். நான் தான் பர்சன் பண்ணுவேன், நான் தான் ப்ராஃபஸி பண்ணுவேன், நான் தான் ப்ரேயர் பண்ணுவேன். அவர் எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் வந்துடுவார். என் வீடு மாதிரி அங்கேயே தூங்குவேன், அங்கேயே சாப்பிடுவேன், அங்கேயே இருப்பேன். கரெக்டாக டைம் ஆகும். டியூஷனுக்கு போனால் 11 மணி ஆனாலும் வீட்டுக்கு போகலாம். ஆனால் எங்கேயாவது ப்ரேயருக்குன்னு போனான்னா 9 மணிக்குள்ள வீட்டுக்குள்ள வந்து ஆகணும். எல்லாமே அப்படியே போயிடுவாங்க. ஒரு நாள் எங்கள் அப்பா வாசல் என்ன போயிருட்டாரு, வந்துடாத அப்படின்னு. ஆனா அதெல்லாம் நான் மறந்துட்டேன். இப்போ நான் என்ன, அதுக்கப்புறம் என்ன ஜோம் பண்ண ஆரம்பிச்சேன், ப்ரமோஷன் ஜோம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னாரு, நீ இதுதானே நீ ஆசைப்பட்ட, அப்ப நீ உன் ஜபம் தான் எப்படி இருந்திருக்கணும். நீ ப்ரொமோஷன் கேட்டிருக்க கூடாது. ஊழியத்தில் அடுத்து என்னான்னு, அடுத்து என்னை எப்படி பயன்படுத்த போறீங்க, அடுத்து எனக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க அப்படி நீ கேட்டிருந்தா நான் உனக்கு பதில் கொடுத்துருக்கேன். நீ ப்ரொமோஷன் எல்லாம் எனக்கு நல்ல வேலை கொடுங்க நீ கேட்டா, அது உன் ரகத்திலே நான் வைக்கலடா. நீ அந்த ரகத்தோடைய ஆளே கிடையாது. சம்பாதிக்கணுன்றது உனக்கு சம்பாதிக்கணுன்றது நான் வச்சிருந்தேன்னா நான் நல்ல வேலை உனக்கு கொடுத்துருப்பேன். ஆனா உன்னை நான் வேற லெவல்ல வச்சிருக்கிறேன், இதெல்லாம் தாண்டி வச்சிருக்கிறேன். அப்படி அவர் ரொம்ப எல்லாம் உருண்டு பரண்டு மண்டை கண்டெல்லாம் உடச்சு பார்த்து பதில் கொடுப்பாரு வரல. ஏன்னா அப்பதான் புரியும். என் மனைவிட்ட அதான் சொன்னேன், ஏன்னே பார்ட் டைம் டீச்சராக இருந்தேன், அதையும் செய்ய முடியல, அந்த வேலை ட்ரை பண்ண கிடைக்கல. நான் ஹாக்கி பிளேயரு, நேஷனல்ஸ்லாம் விளாண்டுருக்கேன், அதுலேயும் கரெக்டாக முக்கியமான நேரத்தில் பிரச்சனை வந்து அங்கேயும் வேலை கிடைக்கல. எல்லாத்தையுமே எனக்கு கட் பண்ணி விட்டாரு. ஆனால் கர்த்தர் எனக்கு ஊழியர் தான் வச்சிருக்காரு அப்படின்னு என் வைஃப் கிட்ட ஒரு நாள் உட்காந்து பேசின பிறகுதான் அவன் வந்து சரிப்பா நீ வேலையை ரிசைன் பண்ணிக்கோ. அல்லேலூயா. எல்லாருக்கும் அப்படி நல்ல மனைவி கிடைக்காது, கர்த்தரை கொடுத்த கிருபை. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறது அப்படின்றது முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. நான் என்ன ரகம், கர்த்தர் என்னை எப்படி வச்சிருக்கிறாரு, நான் அவருடைய சாயல் அப்படின்னா, நான் சாயல் மட்டும் இல்லை, அவருக்குள்ள என்னெல்லாம் குணாதிசயம் இருக்குதோ, அவருக்குள்ள என்னெல்லாம் வல்லமை இருக்குதோ, அவருக்குள்ள என்னெல்லாம் கிருபை இருக்குதோ, அவர் சொல்ல ஆகும்னா நான் சொன்னாலும் ஆகும். அவர் கட்டளையில நிற்கும்னா நான் கட்டளையிட்டாலும் நிற்கும். அப்படிதான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இன்னைக்கு கர்த்தர் எனக்கு சொன்ன உங்க எல்லாரையும் பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நீ எழும்புகிற காலம் இதுவே. நீ சட்டைகளை அடித்து, தமிழ் எப்படி போட்டோம்னா, தன் சிறகுகளை விரித்து,
NIV வெர்ஷன் ஆஃப் இங்கிலீஷ்ல என்ன பண்ணோம்னா மவுண்ட் அப், அதாவது ஆன் விங்ஸ்னு போடணும். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் அது எனக்கு அந்த வெர்ஷன் செட் ஆகல. அதனால KJVல போய் பார்த்தேன். They should spread the wings like eagles. செட்டைகளை விரித்து, நீ விரிக்க முடியாம ஒரு நெருக்கத்துல இருக்க பத்தியா, ஒரு ரெக்கையை விரிக்க முடியாம அந்த காரியம் மாறுது. அது மாறுது. God is changing your situation. It's time for you to spread your wings and rise up like eagles with great strength. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க போறேன். நான் அதோட ஜெபிக்க போறேன். பாருங்க, சகலத்தையும் அவர் தான் படைச்சு அவருக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அது எப்படின்னா ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபிஷ் டேங்க் உள்ளுக்குள்ள மீன் இருக்குது. மீன் அடிச்சாலும் குடிச்சாலும் மீன் அடிச்சிருச்சு சண்டை போடுது அப்படின்றதுக்காக ஃபிஷ் டேங்க் போய் எழுதி போட்டோமா? அப்பயும் எங்க இருக்கும்? ஃபிஷ் டேங்க்ல இருக்கும். நாய் புரியுதா? அந்த மாதிரி தான் நாமளும் கிறிஸ்துவுக்குள்ள. நீ விழுந்தாலும் எழுந்தாலும் அவருக்குள்ளதான். அவருக்குள்ளதான். You are inseparable. உன்னை பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உறவுல அவர் வச்சிருக்கிறார். நீ எங்க போனாலும் எங்க வந்தாலும் கடைசியில எங்க போனாலும் எங்க சுத்தினாலும் அவருக்குள்ளதான் நீ சுத்துவ. ஹல்லேலூயா. உன்னால அவரை மட்டும் பிரிக்கவே முடியாது. அவர் பிரியாதவர். அதனால நான் அந்த பாட்டு பாடுறேன். அதை என் ஃப்ரெண்டு ஒரு ஊழியக்காரர் சென்னையில் இருக்கார். அவர் எழுதுன ஒரு பாட்டு. அவர் இன்னும் அந்த பாட்டை பாடி வெளியிடலை. ஆனால் எல்லா ரெக்கார்டிங்லாம் முடிச்சிட்டார். சீக்கிரம் அந்த பாட்டு வந்துடும். அவருக்குள்ள பிரிக்க முடியாத ஒரு உறவுல நம்ம இருக்கிறோம். அதனால நம்ம இருந்து அவர் நம்மளை அவ்வளோ நேசிக்கிறார். ஒன்று அப்படிதான் பார்க்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? இப்ப லயன் கிங்னு ஒரு படம் இருக்கு. நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க, நல்லவங்க நினைக்கிறேன். அதுல எப்படின்னா இந்த சிங்கக்குட்டியை இந்த சிம்பா அப்படின்னு ஒரு பன்னிக்குட்டியோட சுத்தும். பன்னி இந்த புழுதான் சாப்பிட பாருங்க. அந்த சிங்கத்துக்கு என்ன புழு சாப்பிடன்னு கொடுக்குமா சிங்கக்குட்டிக்கு? அது நல்லா இருக்குமா? புழு சாப்பிடலாம். பன்னி புழு தானே சாப்பிடும், இது சாப்பிடணும். அப்ப அது பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு இருக்கும். அது தீர்க்கதரிசி மாதிரி, ப்ராஃபிட் மாதிரி. அது சொல்ல, ஏய் முதல்ல போய் மூஞ்ச போய் தண்ணியில போய் பாரு அப்படின்னு. தண்ணியில போய் பார்த்தோம். யார் என்ன தெரியுதுன்னு ஐ சி மைசெல்ஃப். உன்னை பார்த்தா பண்ணி மாதிரி தெரியுதான்னு. இல்ல நீ சிங்க குட்டி தானே, நீ சிங்கத்தின் குட்டிடா, நீ பண்ணி மாதிரி பிஹேவ் பண்ணாத. உன்னை அவர் சிங்கத்தின் ரகமா வச்சிருக்கிறார். அவருடைய ரகத்துல உன்னை வச்சிருக்கிறார். உன்னை ஆண்டவரே உன்னை போல நான் மாற்ற வேண்டவரே. அவர் அப்படிதான் உன்னை வச்சிருக்கிறாரு. உன்னை படைக்கும் போதே அவரை போலதான் படைச்சிருக்கிறாரு. மாற்றணும்ன்ற அவசியமே கிடையாது. நீ புரிஞ்சுக்கணும், நீ அவரை போல இருக்கிறன்றது. You just need to understand that you are like him. உன்னை படைச்சதே அவரை போலதான் படைச்சிட்டாரு. நீ தான் என்ன நினைக்கிற? நான் அவரை போல இல்லைன்னு நீ நினைக்கிற. ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறியோ நான் அவரை போலதான் இருக்கிறேன்றத நீ கண்டுபிடிக்கிறியோ அப்பதான் உனக்கு தெரியும், ஓ நான் வேற ரகம். Hallelujah. Hallelujah. Oh, thank you, Jesus. Thank you, Jesus. We are going to pray. எல்லாத்தையும் எழுப்பி நிற்போம். Thank you, Jesus.